Welcome back to our channel. Today we are discussing about the oral pathology. அதில் important topic-ஆன odontogenic keratosis. OKC பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்ட்னா என்ன அப்படின்றது தெரியும். WHO சிஸ்ட்டுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். Pathological cavity which is filled by fluid, solid or gaseous particle may be with or without lining of the epithelium. ஒரு நார்மல் கேவிட்டி கிடையாது. இட்ஸ் என்ன pathological cavity. ஒரு கேவிட்டியில் ஃப்ளூயிடோ கேஸோ இல்லை சாலிட் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று ஒரு எபித்தீலியல் லைனிங்கை வச்சோ இல்லை இல்லாமையோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் சிஸ்ட். ஓகேவா? இப்போது அந்த சிஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 2 டைப். தட் இஸ் ஒடன்டோஜெனிக் சிஸ்ட் அண்ட் நான் ஒடன்டோஜெனிக் சிஸ்ட். தென் ஃபர்தராக ஒடன்டோஜெனிக் சிஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம்னா டெவலப்மெண்டல் ஒடன்டோஜெனிக் சிஸ்ட், இன்ஃப்ளமேட்ரி சிஸ்ட். ஓகேவா? இப்போது ஓகேசியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். These are the contents we today discussing about this video. Then we move on to the introduction of OKC. It is a non-inflammatory odontogenic cyst which is characterized by histological features. ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸும் வச்சு இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனால் வராது, இது ஒரு டெவலப்மெண்டல் கண்டிஷனால் வரக்கூடிய ஒரு சிஸ்ட். ஓகேவா? இது வந்து 10% ஆஃப் தி சிஸ்ட்டில் ஓவரால் ஜாவில் 10% ஆஃப் சிஸ்ட் ஓகேசியாக தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஃபிலிப்பன்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் in 1956. தென் WHO ரீசெண்ட்லி டிசைன்டட் அஸ் அ கெரட்டோசிஸ்டிக் ஒடன்டோஜெனிக் டியூமர் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? தென் we entering the definition of OKC. WHO OKCக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A benign uni or multicystic intraosseous tumor of the odontogenic origin with a characterized lining of para-keratinized stratified squamous epithelium and potential for aggressive infiltrating behaviors. ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பினைன் கண்டிஷன். இது ஒரு பினைன் கண்டிஷனாக இருக்கலாம், அதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லை மல்டி சிஸ்டிக்காக இருக்கலாம். இன்ட்ராஷியஸ் இன்சைட் தி போன் ஆஃப் ஒடன்டோஜெனிக் ஆர்ஜின். ஒடன்டோஜெனிக்காக இருந்துச்சுன்னா டூத் மார்ஃபாலஜி வரக்கூடிய, டூத் டெவலப் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ்லேருந்து தான் இது டெவலப் ஆகும். விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை என்ன லைன் ஆகிருக்கு அப்படின்னா பேராகெரட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் இதோட லைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மெட்டாஸ்டாசிஸ் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு அதோட பொட்டன்ஷியலும் இருக்குது. ஓகேவா? இதை டிஸ்கிரைப் பண்ணி தான் ஓகேசியை அவங்க ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. தென் we entering into the etiology. Why it's occurs. எதனால் என்னென்ன காசஸ் மூலமாக இது வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்டல். உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு டெவலப்மெண்டல் ஆர்ஜின் அப்படின்றது. ஸோ டெவலப்மெண்டல் ஆர்ஜின் அப்படின்னா எந்த செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா டென்டல் லாமினா செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். அரைசிங் ஃப்ரம் த டென்டல் லாமினா அண்ட் இட்ஸ் ரெமனன்ஸ்லேருந்து அரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு மியூட்டட் ப்ரோட்டீன் வந்து இதை காஸ் பண்ணும். த ப்ரோட்டீன் இஸ் PTCH1 அப்படின்றது. விச் மீன்ஸ் PTCH1ன்னா என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் பேட்ச்டு ஹோமோலாக் 1 அப்படின்ற ஒரு டியூமர் சப்ரஸஸ் ஜீன். அது வந்து என்கோட் பண்ணுறதுனால இது வந்து ஜெனட்டிக் மூலமாக வரும். ஃபேமிலி ஜீன்ஸ்லேருந்து இந்த ஒரு டியூமர் சப்ரஸஸ் ஜீன் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் கண்டிஷன் இஸ் டெவலப்டு. தென் ஜெனட்டிக் டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு சிண்ட்ரோமோட அசைஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த சிண்ட்ரோமை கொருலியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் நோன் அஸ் நீவாய்ட் பேசில்லார் கார்சினோமா சிண்ட்ரோம். ஓகேவா? இதுதான் இந்த கண்டிஷன் தான் அது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரையட் இருக்கும். வாட் இஸ் த ட்ரையட் மீன்ஸ் ஓகேசி as well as the multi-basilar cell carcinoma, multicellular basal cell carcinoma. Then we have an ocular hypertrophism. We move into the etiology. What are the causes of OKC? It's இது ஒரு டெவலப்மெண்டல் ஆர்ஜின்னு சொல்லிட்டோமா? ஸோ டெவலப்மெண்டல் ஆர்ஜினா எந்த செல்ஸ்லேருந்து இது டெவலப் ஆகிருக்கும்? ஒடன்டோஜெனிக் செல்ஸ் தான். எந்த ஒடன்டோஜெனிக் செல்ஸ் மீன்ஸ் டென்டல் லாமினா டெவலப் பண்ணக்கூடிய செல்ஸு ஆர் அதோட ரெமனன்ஸ்லேருந்து இது டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் PTCH1 அப்படின்ற ப்ரோட்டீன் சப்ரஸ் ஆகிறதுனாலையும் வரும். அந்த ஜீன் சப்ரஸன் ஆகிறதுனாலையும் வரும். அந்த ப்ரோட்டீனோட அந்த ஜீனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் அட்டாச்டு ஹோமோலாக் 1 அப்படின்ற ஒரு டியூமர் சப்ரஸ் ஜீன். இது அந்த டியூமர் சப்ரஸ் ஜீன் வந்து என்கோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த என்கோட் எப்போ ஆகும் அப்படின்னா ஃபேமிலி மூலமாக ஃபேமிலி
ஃபேமிலியிலேருந்தே அந்த ஜீன் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஓகேசி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி ஜெனட்டிக்கல் டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் எந்த ஒரு சிண்ட்ரோமோட அசோசியேட் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கொரிலியன் சிண்ட்ரோம், அதர்வைஸ் கால்ட் அஸ் நீவாய்ட் பேசில்லா செல் கார்சினோமா சிண்ட்ரோம். இதில் ஒரு ட்ரையட் இருக்குது. என்ன ட்ரையட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேசி, பைஃபைன் ரிங் அண்ட் மல்டிபிள் பேசில் செல் கார்சினோமா. இது மூணும் ஒரு ட்ரையடாக கொரிலியன் சிண்ட்ரோம்க்கு இருக்குது. ஓகேவா? தென் வி மூவ் ஆன் டு த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இட்ஸ் மேக்ஸிமம்லி எங்கே வரும் அப்படின்னா மேண்டிபிளில் தான் வரும். ஓகேவா? தென் இது எதனால் வரும், எதோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு தி விஸ்டம் டீத். ஓகேவா? விஸ்டம் டீத்தில் அசோசியேட் ஆகிருக்குமே தவிர விஸ்டம் டீத்னால தான் வரும்னு இல்லை. விஸ்டம் டீத்னால் வரக்கூடிய சிஸ்ட்டுக்கு பேர் டெண்டிஜினஸ் சிஸ்ட் விச் ஹேவிங் எ தின் லேயர் ஆஃப் தி எபிதீலியம். இதில் என்னென்னா இட்ஸ் ஆஃபன் டு அசோசியேட்டட் வித் இம்பேக்டட் டீத். எந்த ஒரு இம்பேக்டட் டீத் இருந்தாலும் இது வந்து அதோட அசோசியேட் ஆகிருக்கும். இது வந்து ரேப்பிடாக போனில் ரேப்பிடாக இது ஸ்ப்ரெட் ஆகும். அதர்வைஸ் யூனிஃபார்ம் லேயர் ஆஃப் கெரட்டினைஸ்ட் எபிதீலியம் வந்து இதில் நடக்கும். ஓகேவா? தென் வி கோ ஆன் டு த கிளினிக்கல். அடுத்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏஜ் பீக் லெவல் எப்படி இருக்குன்னா செகண்ட் ட்ரையட்டுக்கும் தேர்டு டெக்கேட்ஸ்லேயும் தான் இதோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்களேன், 21 to 30 இயர்ஸில் அதோட பீக் லெவல் 78% இருக்குது. தென் அதே மாதிரி 31 to 40 ஏஜ் அண்ட் லெவல் டு 20 ஏஜ் விச் மீன்ஸ் லெவல் ஏஜ்லேருந்து 40 ஏஜ் வரை இந்த ஒரு கண்டிஷனுக்கு போகக்கூடிய சான்சஸ் அதிகம். தென் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு போய் பார்க்கும்போது இட்ஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் more affected in male than female. தென் த சைட் எந்த இடத்துல அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமாக எங்கே போய் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா மேண்டிபிளில் ராமஸ் ரீஜியனில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். 2/3 ஆஃப் தி காசஸ் இன்வால்விங் த மேண்டிபிள் அண்ட் 50% ஆஃப் திஸ் இன்வால்விங் இன் தேர்ட் மோலார் இருக்கக்கூடிய ராமஸ் ரீஜியன் ஃபாலோட் பை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோலார் ஏரியா தென் தி ஆன்டீரியர். இதோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் வித் இங்கனக்குள்ள தேர்ட் மோலாரோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ராமஸ் ரீஜனில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மோலாரில் வரலாம். தென் ஆன்டீரியர் ரீஜன் வர இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகேவா? தென் த சைன். வாட் ஆர் த சைன் வி டினோட்டிங் த கிளினிக்கலாக என்னென்ன சைனை வச்சு ஓகேசி இதுதான் ஓகேசி அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறோம். அந்த இடத்த பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படின்னா யூஸ்வலாக ஸ்வெல்லிங் ரவுண்டனாக இருக்கும், ரவுண்டன் ஓவல் ஏதோ ஒரு இதில் இருக்கும். வெல் டிஃபைன் பார்டர்ஸ் நீ பார்க்கலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது வெல் டிஃபைன் பார்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட நார்மலாக அந்த ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரைன் இதெல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். தென் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? தென் பால்பேஷன் நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதே மாதிரி இது எக்ஷெல் கிராக்கிங் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். வை? பிகாஸ் த லேயரிங் ஆஃப் தி போன் இஸ் தின். தென் அந்த இடத்துல போனே இல்லாத மாதிரி இருக்கலாம். எந்த டீத்தெல்லாம் அசோசியேட் ஆகிருக்கும் அந்த டீத்தோட மொபிலிட்டி பார்க்கலாம், பேரஸ்தீசியா பார்க்கலாம். தென் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆஸ்பிரேட் தி ஃப்ளூயிட். உள்ள ஃப்ளூயிடை ஒரு சிரஞ்சை வச்சு நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி பார்த்தோம்னா வி ஹேவ் அ திக் சீசி எல்லோ சப்ஸ்டன்சஸில் நம்ம அந்த ஜாலேருந்து வித்ட்ரா அவுட் பண்ணும்போது அந்த சிரஞ்சில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தென் அந்த இது இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் நிறையா நடக்க சான்சஸ் இருக்குது. தென் வி கோ ஃபார் ப்ராப்பர் டயக்னோசிஸ். இப்போது நம்ம ஒரு கிளினிக்கலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா வி ஃபஸ்ட் கிளினிக்கலாக நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், பால்பேஷன் பண்ணுவோம், தென் ஆஸ்பிரேட்லாம் பண்ணி பார்ப்போம். தென் வி மூவ் ஆன் டு த டயக்னோசிஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் எடுக்கலாம். ரேடியோகிராஃப் நீ எடுக்கும்போது ஒரு ஓபிஜி எடுத்து பார்க்கலாம். ஓபிஜி எடுத்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா போஸ்டீரியர் பாடி அண்ட் அசெண்டிங் ராமஸ் ஆஃப் தி மேண்டிபிள் ரீஜனில் நம்ம பார்க்கணும். 90% ஆஃப் தி அக்கர்ஸ் இன் ஆன்டீரியர் டு தி கேனைன், 50% இன் ராமஸில் இருக்கும். தென் அதோட சென்டர் ரீஜனில் பார்த்தோன்னா எபிசென்ட்ரிக்காக பார்த்தோம்னா அதாவது அந்த இதுக்கு கொஞ்சம் மேலே அப்படி பார்த்தோம்னா சுப்பீரியர் டு தி இன்ஃபீரியர் கெனாலுக்கு இருக்கும், மேண்டிபுலார் கெனாலில் இருக்கும். தென் பெரிஃபரல் ரீஜன் அந்த ஷேப் இதெல்லாம் போய் பார்த்தோம்னா ரேடியோ லூசன்ஸ் ஏரியா வித் ஹேவன் ஆஃபன் டு கார்டிகேட்டட் மார்ஜின். இங்கே பாரு கரெக்டாக ஒரு கார்கேட்டட் மார்ஜின்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு மார்ஜினில் உள்ள ரேடியோ லூசன்ட்டாக தெரியும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம்
இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் போய் பார்த்தோம்னா ரேடியோ லூசன்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா நார்மலி லோபுலராக இருக்கும். லோபுலர் மீன்ஸ் என்னென்னா உள்ளுக்குள்ளேயே நிறையா இப்படி பேட்டர்னாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம மல்டிலோகுலார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இதோட சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்னா மினிமல் எக்ஸ்பேன்ஷனாக தான் இருக்கும். தென் இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் அதை எப்பயும் போல ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் ஃப்ளூயிட் தெரியும். கம்ப்ளீட் மேண்டிபிளே அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லெஸ் டிகிரி டு டெண்டிஜினஸ் சிஸ்ட், இது வந்து ஸ்லைலண்ட் ஃபீச்சர்ஸ் டெண்டிஜினஸ் சிஸ்டோட அசோசியேட் ஆகிருக்கும். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி இன்ஃபீரியர் ஆல்வியோலார் கேனால் மேபி நடக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம். அது எப்படி நடக்கும்னா இன்ஃபீரியர்லி நடக்கும், நாட் சுப்பீரியர்லி, இன்ஃபீரியர்லி இது நடக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை மேக்ஸில் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் என்டரிங் த maxillary sinuses. Then we go for a histopathological specimen. வராங்க, அதுக்கு நம்ம உங்கள் பயோப்சி எடுத்து அந்த சிஸ்டோட லைனிங் எப்படி இருக்குது எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹேவ் a thick uniform 5 to 6 layer of the keratinized epitheliums இருக்கும். தென் கெரட்டின் பிளக்ஸ் வந்து லூமனோட ஸ்பேஸில் இருக்கும். இது மெயினாக என்ன இருக்குன்னா சேட்டிலைட் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இதுதான் சிஸ்டிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு காருக்கு இந்த மாதிரி வேவி அரேஞ்ச்மெண்ட்டில் கெரட்டினைசேஷன் நடந்திருக்கும். இந்த கெரட்டினைசேஷன் என்ன கெரட்டினைசேஷன்னா பேரா கெரட்டினைசேஷன். ஸோ ஹிப்னாட்டிக் நியூக்ளியஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பேசல் செல் இருக்குல்ல, பேசல் செல்ஸ் வந்து போலரைசேஷனாக இருக்கும். போலரைசேஷன்னா என்ன? ஒரு பேசல் செல்ஸில் நார்மலாக எபித்தீலியம் இங்கே இருக்கணும், பட் போலரைஸ்டு எபித்தீலியம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேசல் செல்லை விட அப்பெக்ஸில் இருக்கும். பேசல் செல் அவே ஃப்ரம் த பேசல் செல்ஸ். ஸோ இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய செல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னா டாம் ஸ்டோன் அப்பியரன்ஸில் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் அரேஞ்சிங் இன் த டாம் ஸ்டோன் அப்பியரன்ஸ். ஓகே, தென் பேராகெரட்டினைசேஷன் பார்க்கலாம். தென் உள்ள 5 to 6 லேயர் ஆஃப் கெரட்டினைஸ்ட் எபித்தீலியம், ஸ்ட்ரேட்டம், ஸ்பைனோசம் லேயர்ஸ் பார்க்கலாம். தென் மெயினாக இதில் என்ன ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம்னா சேட்டலைட் செல்ஸ் ஆர் டாட்டர் செல்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். தீஸ் காசிங் த ரெக்கரன்சி ஆஃப் தி ஓகேசி. ஓகேவா? தென் வி கோ ஃபார் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். அமிலோபிளாஸ்டோமா, அதுவும் இந்த இடத்துல ராமஸ் ரீஜனில் தான் வரும். பட் அதுக்கும் ஓகேசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் டிஃபைன்டு மார்ஜின்ஸ் இருக்கும், இதில் அப்படிலாம் இருக்காது. ஓகேவா? தென் டெண்டிஜினஸ் சிஸ்ட், இட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு இம்பேக்டட் டீத். தென் ஒடன்டோஜெனிக் மேக்ஸோமா, சிம்பிள் போன் சிஸ்டாக கூட இருக்கலாம். தென் வி கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். சிஸ்ட்னாலே 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது பேசிக்காக. சர்ஜிக்கல் எனுக்குலேஷன்னா ஒரு சிஸ்டை கம்ப்ளீட்டாக வித்தின் த எபித்தீலியத்தோட சேர்த்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எனுக்குலேஷன். தென் கியூரட்டாச் அப்படின்னா என்னென்னா இந்த லேயர் ஆஃப் தி எபித்தீலியமை மட்டும் ஸ்க்ரேப் பண்ணி எடுப்போம், ஸ்க்ரேப் பண்ணி ஸ்கூப் அவுட் பண்ணுவோம். அப்படி ஸ்கூப் அவுட் பண்ணுறது தான் நம்ம கியூரட்டாச் அப்படின்னு சொல்லுவோம். சுப்புலைசேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய சிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விண்டோ லைக் ஒரு ஓப்பனிங் கொடுத்து உள்ள ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே வெளியேற்றுவோம். ஸோ அதை தான் அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ட்ரைன் பண்ணும். இதை தான் சுப்புலைசேஷன் சொல்லுவாங்க. தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி அசோசியேட்டட் டீத், மெயின்லி 3rd molar. ஓகேவா? when the go for prognosis and recurrency. ப்ரோக்னோசிஸ்னால் அடுத்து எப்படி வரும் அப்படின்னு. மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது எப்படின்னா இதில் ரேர், பட் இட்ஸ் ஹேவிங் அ பாசிபிள்ஸ். தென் ரெக்கரன்சி ரேட் 80% இருக்கும். தென் இதோட ஃபாலோ அப் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்ற ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். ஏன் இது இருக்கிறதுலே ஹை ரெக்கரன்சி வரக்கூடியது சிஸ்ட் என்னன்னு கேட்டால் ஓகேசி தான். ஒய்? பிகாஸ் 4 reasons. இட்ஸ் ஹேவ் டாட்டர் செல்ஸ் ஆர் சேட்டலைட் செல்ஸ். குட்டி நம்ம பெரிய சிஸ்டாக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், பட் குட்டி சிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த சிஸ்ட்லேருந்து திரும்பவும் இந்த ஓகேசி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். தென் வீக் அட்டாச்மெண்ட் பிட்வீன் த கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் த எபித்தீலியம். எபித்தீலியத்துக்கும் கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்குள்ள அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால இது ரெக்கரண்ட்டாக அடிக்கடி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. தென் இது வந்து ஃபிங்கர் லைக் ப்ராசஸ் பிகாஸ் மேண்டிபிள் ஹேவிங் அ கேன்சலஸ் போன் இன் சென்டர். நடுவில் ஸ்பாஞ்சி போன் ஆர் கேன்சலஸ் போன் இருக்கும், சுற்றி தான் என்ன இருக்கும் கார்டிக்கல் பிளேட்ஸஸ் இருக்கும். ஸோ ஸ்பாஞ்சி போன் இல்லை கேன்சலஸ் போன் எப்படி இருக்குன்னா ஒரு சீஸ் மாதிரி இருக்கும், நிறைய போகக்கூடிய இடங்கள் நிறையா. ஸோ அதிலலாம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறனாலையும் நம்ம சிஸ்டை ப்ராப்பராக ரிமூவ் பண்ண முடியாது. தென்
மியூரல் growth வந்து இதுக்கு அதிகம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஓகேசி ஹேவிங் அ ஹை ரேட் ஆஃப் ரெக்கரன்சி. ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் தி ஓகேசி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.